ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 44 பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதாங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த செத்துட்டான்ற அந்த மேனேஜர் என்ன பண்ணுவா, அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, ஒரு மேஜிக் பொருளை வச்சு ஒரு உயிர் உள்ள பொண்ணையே உருவாக்கியிருப்பாங்களே, அந்த பொண்ணு அங்கே வந்து நின்று ஏலத்துக்கு கூட அந்த பொண்ணு நின்றதை பார்த்துட்டு அந்த எகிப்து கடவுள் அனுப்பிச்சிருக்கான் பார்த்தீங்களா, அவன் சொல்லுவான், இந்த பொண்ணை மட்டும் ஏலத்தில் எடுக்கவே கூடாது, அப்படி எடுத்தோம் மற்ற கடவுளாம் நம்ம கலாச்சி காரி துப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, இந்த பக்கம் ஏழை விடுற அந்த செத்துட்டான்ற பொண்ணு என்ன பண்ணுவா, இப்போ இந்த ஒரு பொண்ணை சங்கிலியை கட்டி கூட்டு வந்தாங்க பாத்தீங்களா, மேஜிக் பொண்ணை, இந்த பொண்ணை நீங்க ஏலத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்க காசு கொடுத்து எடுக்கணும் அவசியமே இல்லை, இவ உங்க கூட வரான்னு சொன்னாலே போதும், நீங்க கூட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அங்க ஹெர்குலஸ் நின்றுப்பானா, அவன் பட்டார் நாங்க வந்து நின்று, நான் இவளை ஏலத்துக்கு எடுக்கிறேன், இங்க பாரு பொண்ணு ஒழுங்கா என் கூட வரன்னு சொல்லிடு, இல்ல உன்னை இங்கேயே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்ல. அவ கண்டுக்கிடாம அப்படியே நிப்பாளா. அதை கட்டு கடுப்பாய் ஹெர்குலஸ் நம்ம ஹீரோவை எப்படி குத்த போனா அதே மாதிரி குத்த போய் பட்டார்னு ஒரு குத்து விடாம பாருங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே இருக்காது. இங்க ஹெர்குலஸ் கை அப்படியே டேமேஜ் ஆயிருக்கும். அதை பார்த்துட்டு அந்த அனுபிஸும் பக்கத்துல இருக்க அந்த எகிப்து கடவுளும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அனுபிஸ் சொல்லும், நான் இதுக்கு தான் சொன்னேன், அந்த பொண்ணுகிட்ட எந்த கடவுளோட மேஜிக் பவரும் யூஸே ஆகாது, அவள் ரொம்ப பவர்ஃபுல்லு, அவளை கூட்டு வந்தா நம்மளுக்கு தான் பேரு கெட்டு போவோம், அதனால அவளை ஏலத்துக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபிஸ் கடவுள் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ போயிட்டு, ஹெர்குலஸ் கொஞ்சம் அந்த பக்கம் போ, இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கிட்ட ஹெர்குலஸ், டேய் நீ ஒரு சாதாரண மனுஷன்டா, உன்னால என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண. அப்படியே நம்ம ஹீரோ மாசா போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த எகிப்து கடவுள் அனுப்பிச்சு இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம ஹீரோ பத்தி பில்டப் பண்ணிட்டு இருக்கோம். அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார், அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட போக, அந்த பொண்ணும் இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ண போறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் ஹேனான்ற ஒரு பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முதல்ல நம்ம ஹீரோ அப்ரசன்டியா மாத்தினானே, அவளும் அந்த ட்வின் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளும் உட்காந்து பேசிட்டு இருக்க. அந்த ஹேனா பொண்ணு ட்வின் கிட்ட கேப்பா, ஆமா உன்னை அவன் அடிமையாக்கி அப்ரசன்டியா வச்சிருக்கானே, உனக்கு கடுப்பாகலையா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த ட்வின் இருக்கா பாருங்க, அவ சொல்லுவா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அவர் கூட இருக்கும்போது எனக்கு ஏதோ சொந்தக்கார கூட இருக்கிற மாதிரி இருக்கு, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பா. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து என்ன செய்வான், அந்த மேஜிக் பொண்ணு கிட்ட போயிட்டு அவகிட்ட இருக்க அந்த மேஜிக் மாதிரியே ஒரு மேஜிக் கல்லை எடுத்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள செலுத்துவான் பாருங்க. அவளோட மேஜிக் மாதிரியே நம்ம ஹீரோட மேஜிக் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ, இங்க பாரு நீ பேசாம என் கூட வந்துரு, நம்ம ஒரு குடும்பமா இருக்கலாம், நீ இனிமே அனாதை கிடையாது, நீ இனிமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளோட சங்கிலி எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுவான் பாருங்க. அவளும் நம்ம ஹீரோவா ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக், அது அங்க செயற்கையா உருவான மேஜிக் பொண்ணோட பிளாஷ்பேக் தான். அவளை முதல்ல உருவாக்கணும்னு அங்க இருக்க மந்திரவாதிகளாம், நம்ம ஒரு பொண்ணை உருவாக்கிட்டோம்டா, அதுவும் ஒரு மேஜிக் பொருளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அங்க இருக்க ஒரு மந்திரவாதி என்ன பண்ணுவான், கடவுளோட சக்தி இருக்கிற ஒரு வெப்பனை வச்சு அவளை குத்துவா பாருங்க. ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்புறமா அவளை ஓவரா டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா டெஸ்ட் பண்ண அந்த இடமே வெடிச்சு சதறி அங்க இருக்க மந்திரவாதிகளாம் செத்து போயிறாங்க. அதுக்கப்புறம் இவ தனியாயிரா. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கே வருது. அப்புறம் என்ன ஆகும், நம்ம ஹீரோ கூட போயிருவா. அப்படி இந்த பக்கம் நம்ம அலிஸ் பேரு செம்ம கடுப்பா இருக்க. அவளை பார்த்துட்டு அவனோட அசிஸ்டன்ட் பெல்லஸ் கதறி அழுதுட்டு இருப்பான், ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு. அங்க நம்ம ஹீரோ வந்து இறங்குவாரு. பார்த்தா கூட அந்த பொண்ணையும் கூட்டு வந்துருவாரு. அதை பார்த்துட்டு அலிஸ் இதை யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இவளோட பேரு சுட்டி அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அலிஸ், என்னது சுட்டியா, எதுக்கு இந்த பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ, உனக்கு போக போக தெரியும், நீ எப்படி அனுஷ்கா கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்கியோ அதே மாதிரி இவ கூட ஃப்ரெண்டா சொல்ல. அதை கேட்டு அலிஸ் செம கடுப்பாயிருவா. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த காப்ளின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் யார் முன்னாடி முட்டி போட்டு பேசிட்டு இருக்கான், சேர்ல உட்காந்துட்டு இருக்கவேன். டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்ப, என்னமோ ஜின்ன தோக்கடிச்சிருவேன், இந்த டவரையே வேற லெவல்ல பண்ணிடுவேன்னு சொன்னேன், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பான். இவன் யாருன்னு பார்த்தா இவன் 50வது ஃப்ளோர்ல இருக்கிற அந்த கடவுளோட சிலை இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி இவனும் ஒரு கடவுள் பவர் இருக்கிற வித்தியாசமான ஆளுங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அவன்கிட்ட முட்டி போட்டு என்ன மன்னிச்சிருக்க சொல்லிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், பட்டாருன்னு அந்த காப்ளினோட கண்ணை அப்படி நோண்டி எடுத்துருவான், நோண்டி எடுக்கிற மாதிரி. அதை எடுத்த உடனே அதுவும் என்ன மன்னிச்சிருக்கேன், நான் தெரியாம பட்டேன் அப்படி அந்த காப்ளின் கெஞ்சிட்டு இருப்பான் பாருங்க. அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனோட பேரு நியாயத்து. அவன் அந்த காப்ளினை பார்த்துட்டு, டேய் நீ இதுக்கெல்லாம் வேலைக்காக மாட்ட, என்னோட ஆள்கள் இருக்கானுங்க, அவங்கள நீ கூட்டிட்டு போ, அவனுங்க ரொம்பவே பவர்ஃபுல்லானவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆட்களை காட்டினா அவனுங்க பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கானுங்க. அவனுங்க நம்ம ஹீரோ கூட இதுக்கப்புறம் சண்டை போட போறானுங்க போல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ, தெரசா, ஜுன்னு, அப்புறம் அந்த சுட்டின்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவங்கெல்லாம் ஒரு 19வது ஃப்ளோர்ல காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இந்த 19வது ஃப்ளோர்ல தான் அந்த கிரீடம் இருக்கும், நான் அந்த சேவியரோட பாஸ்ட்ல போய் பார்த்தம்போது எனக்கு தெரிஞ்சுது, தூக்கி வீசினது கண்டிப்பா இங்கதான் இருக்கணும், அதை நான் கண்டுபிடிச்சி
டாப் ஃப்ளோருக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தெரசா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இங்கே அந்த சுட்டியை பார்த்துட்டு இவ எப்படி செயற்கையா வருவானாலா, இவ பிறக்கலையா அப்படி சொல்லிட்டு சுட்டியை பார்த்து கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், ஆமா இவ பிறக்கல, இவளை மேஜிக் பொருளை வச்சு உருவாக்குனாங்க, இவ சிட்டி ரோபோட் மாதிரி, அதனாலதான் இவளுக்கு நான் சுட்டின்னு வச்சிருக்கேன், இவளுக்கு உணர்ச்சியோ வாழ்க்கையை பத்தின புரிதலோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு தெரசா அந்த சுட்டி பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்களா. இந்த பக்கம் ஜுன்னு இருக்கான் பாருங்க, அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டேய் வர வர நீ பண்றத பார்த்தா ரொம்ப டவுட்டா இருக்கு, என்னடா நம்ம டீம்ல வர வர ஆட்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க, ஏதாவது ஸ்கூல் கீழ் வச்சு நடத்த போறியா, நீ எப்படியும் எல்லா விஷயத்தையும் தனியாக தான் பண்ணணும், எல்லாமே உனக்கு தான் கிடைக்கணும்னு நினப்ப, இப்போ என்னன்னா கூட நிறைய பேரை சேர்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் சில விஷயம் மாறுண்டா, ஏன் நீ கூட என்னை பார்க்கும் போதெல்லாம் வாடா சண்டைக்கு வாடா அவனை விட மாட்டேன் கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு வெறியோட தான் இருப்ப, இப்போ என்னன்னா என் ஃப்ரெண்டு மாதிரி என் கூடயே சுற்றிட்டு இருக்க, அதே மாதிரி தான் சில விஷயங்கள் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பட்டார்னு அங்கே ஏதோ மான்ஸ்டர் மாதிரி வருது, அவங்க பார்க்கறதுக்கு நார்னியாவில் வர குதிரையும் மனுஷனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிறாங்க. அவங்க இங்கே வந்தோடனே, யாரு நீங்களாம், இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, இது ஆன்ம ரகசிய காடு, ஆமாம் உங்க கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளுக்கு ஆன்மாவே இல்லையே, இவ எப்படி இங்க வந்தா அப்படி சொல்லிட்டு சுத்து போட்டுறாங்க. அவங்க சுத்து போட்டதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்னடா இது, இந்த காட்டுக்குள்ள இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, மனுஷங்களை கொலை பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயா விட்டுருவாங்கன்னு கேள்விப்பட்டேன், இங்க என்ன சுத்து போட்டு குத்த பாக்குறீங்க, என்னடா நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, பட்டாருன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அந்த பொண்ணு குதிரையும் மனுஷையும் மிக்ஸ் ஆன மாதிரி இல்லைங்க, அவ ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி தான் இருக்கா. அவ வந்து நிக்க, அவ தான் இந்த குழுவோட தலைவி, அவ பேரு யுசாரிஸ். அவ நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஜின் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, நீங்க எப்பவுமே பயங்கரமான பாஸ் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதானே உங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு அங்க இருக்க அந்த நார்னியா மான்ஸ்டர் அந்த தலைவி கிட்ட கேட்கும், உங்களுக்கு இவர் தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த யுசாரிஸ் தலைவி சொல்லுவா, ஜின்ன தெரியாம எப்படி, ஜின்ன எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த யுசாரிஸ் பொண்ணு பேசுவாங்க. அப்ப அந்த யுசாரிஸ்ன்ற பொண்ணு, நீங்க அந்த சுட்டின்ற பொண்ணை கூட வச்சிருக்கீங்களே, அவ ஒரு சிட்டி ரோபோட் மாதிரி, அவளுக்கு ரெட் சிப் கொடுத்தா அவர் ரொம்ப கொடூரமா மாறுவா, ப்ளூ சிப் கிடைச்சா ரொம்ப நல்லவளா மாறுவா, அவ எப்படி மாறுவான்றது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதெல்லாம் இருக்கட்டும், இங்க ஏதோ நடக்கக்கூடாது நடந்திருக்குன்னு தெரியுது, என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த யுசாரிஸ், ஆமா இங்க நடக்கக்கூடாது ஒன்று நடந்திருக்கு, இங்க இருக்க மிருகங்கள் எல்லாம் ஒரு மாதிரி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்குது, அதோட கண்ட்ரோல்லே இல்ல, பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படியா, அப்படின்னா நான் அதை சரி பண்றேன், நீங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய டஞ்சன் கேட்டு மாதிரி இருக்கு அங்க கூட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஓ ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இங்க யாரு வந்தாலும் உள்ள விடாதீங்க, எங்களுக்கு அப்புறம் இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள யாருமே வரக்கூடாது, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போக, அந்த குதிரை மான்ஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, அதோட தலைவி யுசாரிச்சிட்ட கேட்டுட்டு இருக்கோம், ஆமா நீங்க இவங்களை நம்புறீங்களா, இவங்களை பார்த்தா நல்லவங்கள மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த தலைவி, இவங்களை நம்புறமோ இல்லையோ அது இப்போ முக்கியம் இல்லை, இப்போ இங்க ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும்னா அது அவங்களால தான் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கூட அவர் தடுத்து நிப்பாட்டுற அளவுக்கு நம்ம கிட்ட சக்தி கிடையாது, அவர் பேரு ஜின்னு, அவர் முன்னாடி நம்மளாம் நிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த தலைவி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோ தெரசா ஜுன்னு அவங்க எல்லாருமே அப்படி உள்ள போனா அது ஒரு பாலைவனம். நம்ம ஹீரோவோ, இங்கதான் அந்த கிரீடம் இருக்கும், எப்படியாச்சும் நான் கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்க, அதுதான் பாலைவனமாச்சே, அங்க எந்த அளவுக்கு ஹீட் இருக்கும், அந்த ஹீட்ல தெரசாக்கு சுத்தமா முடியாது, நடந்து போய்கிட்டே இருப்பாங்களா, அங்க தெரசாக்கு ஐயோ என்ன முடியலையே, உங்களோட ஐஸ் கட்டி பவர் யூஸ் பண்ணி ஒரு ஐஸ் கட்டி கொடுக்கல அப்படி சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் அவனோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி ஐஸ் கட்டி கொடுக்க, அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஜுன்னு இருக்கான் பாருங்க, அவன் டே எங்கடா கூட்டு போற, அடிக்கிற வெயில நான் மரியான் படத்துல வர தனுசு மாதிரி ஆயிரம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போயிட்டே இருக்கும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்ன இவன் இந்த புலமும் புலம்பிட்டு இருக்கான், என்ன பண்றது, இந்த இடத்துல ரொம்ப வெயில் அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது என்னாகும், இந்த டியூன் படத்துல பெரிய பெரிய புழு மாதிரி மான்ஸ்டர் வரும் பாத்தீங்களா, அதே மாதிரி மான்ஸ்டர் இங்க அப்படியே வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு ஜுன்னு, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஸ்வாட் எடுப்பான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ ஜுன்னை பார்த்துட்டு, டே உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துடா, நம்ம டீம்ல புதுசா ஒருத்தி வந்திருக்கால சுட்டி, அவ பாத்துக்குவா, நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல,
அந்த பெரிய பெரிய புழு மான்ஸ்டர்லாம் வேகமாக வந்துட்டு இருக்கும்போது நம்ம சுட்டி அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போவா பாருங்க. அவளோட டார்கெட்டை பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன், அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பட்டார்னு அட்டாக் பண்ணுவா. பெரிய பெரிய ஓட்டையாக விழுந்துரும். கையில் பார்த்தா ஒரு சின்ன ஸ்வாட் டேகர் மாதிரி வச்சுருப்பா பாருங்க. அந்த அட்டாக்கை பார்த்துட்டு இங்கே தெரசாவும் வாவ் அப்படி சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பா. அவள் அட்டாக் பண்ணிட்டு சும்மா மாசா நின்றுட்டு இருப்பா பாருங்க. வெறித்தனமாக இருக்கும். பார்க்காதாங்க இவ சுட்டி ஃபைட்டுன்னு வந்துட்டா படு கெட்டி போங்க. அப்படி அங்கே கட் பண்ணா 44வது ஃப்ளோரில் கேப்ரியலா அந்த ஏஞ்சல் இருக்கா பாருங்க. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஏலத்தில் ஹெல்ப் பண்ணா பார்த்தீங்களா, அவள் இங்கே நிற்கிறா. அவள் மட்டும் இல்லைங்க, ஏஞ்சலோட இடமே இதுதான் போல இருக்கு. அங்கே இருக்க எல்லா ஏஞ்சலும் அந்த கேப்ரியலா ஏஞ்சலை முன்னாடி இங்கே வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆமா, நீ அந்த ஜின்னு கூட ஏலம் விடுற இடத்துக்கு போனியே, அங்கே என்னென்ன நடந்தது, என்னென்ன பண்ண? ஆமா, அவன்கிட்ட நான் என்ன சொன்னேன், அந்த தெரசாவை இங்கே கூட்டு வர சொன்னா இல்லையா, அவன் நம்ம சக்தி தான் யூஸ் பண்ணியிருக்கா, அவளை இங்கே கூட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு, அந்த கேப்ரியலா வந்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஏழை விட இடத்துல பேசியிருப்பா. இங்க பாரு, உங்ககிட்ட இருக்கால தெரசா, அவனோட ஃப்ரெண்டு, அவளை நான் எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டு போயிருவேன், அவ எங்களோட சக்தியா யூஸ் பண்றா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது என்னோட நண்பியை நீங்க கூட்டு போறீங்களா, அவ்வளோ சீக்கிரமாலாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த கேப்ரியலா என்னது நீ எங்களே எதிர்க்க முடிவு பண்ணிட்டியா, நாங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரியலா சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ கேப்ரியலா கிட்ட நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, எதை பத்தியுமே யோசிக்காம வாய்க்கு வந்ததை பேச நினைச்சிட்டு இருக்கியா, என்கிட்ட அதுக்கும் ஒரு பிளான் இருக்கு. ஆமா, 44வது ஃப்ளோர் இருக்கு, நீங்க எல்லாரும் ஏஞ்சல் தானே, நீங்க நெக்ரோன்ற ஒரு பொருளை தேடிட்டு இருக்கீங்கல்ல, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த பிளாஷ்பேக் அப்படியே முடியுது. நம்ம ஹீரோ சொன்னதை அப்படி இங்க சொன்னதை கேட்டுட்டு அங்க இருக்க தலைவன்லாம் கத்திட்டு இருப்பான். என்னது, அது எப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கு தெரியும், அது 50வது ஃப்ளோர்ல இருக்கு, அதுவும் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, நம்மளுக்கே தெரியாது, அவனுக்கு எப்படி தெரியும், அவன் பொய் சொல்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து இன்னொருத்தன், அவன் பொய் சொல்றானோ இல்லையோ, அவன் எப்படிப்பட்டவனோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு எப்படியாச்சும் கிடைச்சதாகணும், அவன் குறவலையை பிடிச்சி அவங்ககிட்ட இருக்க உண்மை எல்லாத்தையுமே கறக்கணும், அதுதான் நம்மளுக்கு முதல் வேலை, புரிஞ்சுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் பாருங்க. யாரா அவன் இப்படி குறுக்க புந்து கத்திட்டு இருக்கான்னு பார்த்தா இவன் பேரு கிஸ்கலு. பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்கான், ஆனா டீமன் மாதிரி கத்திட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறேன்.